கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக எழுதியிருக்கிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே அக்கிரமமான சிந்தைகள், அருவருப்பான சிந்தனைகள், பாவ சிந்தனைகள் இருக்கும் என்றால் நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். நாம் அவருடைய பிள்ளைகளை பரிசுத்த சிந்தையோடு நீதிமான்களை வாழும்போது நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ தேவன் கேட்டு அதற்கு நமக்கு பதில் கொடுக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களை அங்கீகரிக்கிறார். நம்முடைய ஜெபத்தை ஒருபோதும் தள்ளாதவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா, தேவனுடைய வழியிலே நடக்கிறோமா, உண்மையாய் வாழ்கிறோமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் பாவிகளுக்கு ஒருபோதும் செவி கொடுக்கிறதில்லை என்று வேதம் சொல்கிறது. நீதிமானுடைய ஜெபத்தையோ அவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம், நம்முடைய சிந்தை எப்படி காணப்படுகிறது? பரிசுத்த சிந்தையோடு நாம் வாழ்கிறோமா, அல்லது இந்த உலக பாவ சிந்தை, உலக சிற்றின்பங்களிலே விழுந்து கிடக்கிறோமா, பாவ அடிமைத்தனத்திலே இருக்கிறோமா, தேவனுக்கு விரோதமான பாவங்கள் அக்கிரமங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, அவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் மனம் திரும்பாமல் வாழ்கிறோமா, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகம் சந்தோஷப்படுகிறது. பிரியமானவர்களே, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், அவருடைய விருப்பம். அதனால் அவர் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் இருக்குமென்றால், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இருக்குமென்றால் அவைகளை எல்லாம் விட்டு விடுவோம், மனம் திரும்புவோம். நாம் அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. நம்முடைய தேவன் மிகுந்த கிருபையுள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், நம் மீது பொறுமையோடு இருக்கிறார். நாம் எப்பொழுது மனம் திரும்புவோம், எப்பொழுது அவருக்கு பிரியமாய் வாழ்வோம் என்று சொல்லி அவர் ஆவலோடு நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய இருதயத்தின் சிந்தைகளை அறிந்து அவருடைய சித்தத்தை செய்ய அர்ப்பணிப்போம். நம்முடைய இருதயத்திலே அக்கிரம சிந்தை இருக்கும் என்றால் தேவனால் நமக்கு பதில் கொடுக்க முடியாது. பிரியமானவர்களே, அவர் நமக்கு செவி கொடுக்க வேண்டுமென்றால், நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டுமென்றால், நம்முடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்க வேண்டுமென்றால் நாம் அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய ஜெபத்தை அவர் ஒருபோதும் தள்ளாதவர். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எப்போதுமே நம் மீது இருக்கும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்கிறார். பிரியமானவர்களே, நாம் அவரில் நிலைத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது நாம் எதை கேட்டுக்கொள்கிறோமோ அதை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம். தேவையில்லாத இந்த உலக காரியங்களிலே, அக்கிரம சிந்தைகளிலே, பாவ சிந்தைகளிலே வாழாதபடிக்கு நம்முடைய சிந்தை பரிசுத்தத்துக்கு நேராக இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், வசனத்தை கை கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் நீதிமான்களாய் வாழ்வோம். நீதியான காரியங்களை செய்வோம், நீதியின் வழியிலே நடப்போம், உண்மையோடு வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். நாம் நம்முடைய குடும்ப காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் தேவன் பதில் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் நாம் விசாரிக்கும் பொழுது நமக்கு ஏற்ற நேரத்திலே பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளைக்கு அனுப்பிச்சத கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரா, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கிருபையோட ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு, வீண் செலவுக்கு போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வர்த்திய பண்ணுங்க. உடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், நன்மையினால் நிரப்புவீராக.
யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ என் தேவன் பலப்படுத்துங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுங்க. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டுமாப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். யாரெல்லாம் நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை கொடுங்க. ஏற்ற நேரத்தில் என் தேவன் பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் குடும்பத்திலே தரித்திர நிலைமையோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திர நிலைமைகளையும் மாற்றுங்கப்பா. நல்ல ஆசீர்வாதத்தை கொடுங்க, கட்டளையிடுங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அக்கிரம சிந்தைகளை எடுத்து போடுங்கப்பா. உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அப்படியே இரத்தத்தினால் கழுவி சுத்திக்கிறீங்க, நீதிமான்களை மாற்றுங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், துன்மார்க்க ஜீவியங்கள், அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பரிசுத்த சிந்தையோடு இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள அதற்கேற்ற கிருபையிலே கொடுங்கப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.